இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக வெளியே வந்திருக்கிற தடம் அப்படின்ற ஒரு படத்தோட சயின்ஸ் கான்செப்ட். இந்த படம் முழுக்க முழுக்க வந்து என்னென்னா ஒரு உருவ ஒற்றுமையுள்ள இரண்டு இரட்டையர்களை பற்றின ஒரு படம் தான். அதாவது ரெண்டு பேருமே உருவத்தில் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து குற்றம் பண்ணிடுவார். அந்த குற்றம் பண்ணதை யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ரொம்பவே குழம்பி போயிடுவாங்க. அப்போ ரெண்டு பேருமே இந்த ஒரு குழப்பத்தை பயன்படுத்தி எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, போலீஸாருக்கே வந்து லேட்டராக தான் தெரிய வரும் இவங்க வந்து ஒரே உருவமைப்புடைய இரட்டையர்கள் அப்படின்றது. சரி, அப்போ இந்த மாதிரியான இரட்டையர்கள்லாம் வந்து எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னோம்னா, மனிதனுடைய இனப்பெருக்க வாழ்க்கையில் ஆணோட விந்துவும் பெண்ணுடைய அண்டமும் வந்து சேர்ந்து தான் இந்த கரு அப்படின்றது உருவாகுது இல்லையா. இதில் ஒரு ஸ்பெர்ம், அதாவது ஒரு விந்தணு, இன்னொரு ஒரு அண்டணு, இது ரெண்டுமே சேர்ந்து வந்து உருவான அந்த கரு அப்படின்றது வயிறில் வந்து வளர ஆரம்பிக்கும் போது, அந்த ஒரு கருப்பையில் அப்படின்றது வளர ஆரம்பிக்கும் பொழுது அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தோம்னா ரெண்டாக பிரிஞ்சிடும். அதாவது கருமுட்டை அப்படின்றது ரெண்டாக பிளந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்க்குறோன்னா உருவ ஒற்றுமை கொண்ட இரட்டையர்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த உருவ ஒற்றுமை கொண்ட இரட்டையர்கள் வந்து ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதாவது ஒன்று பெண்களாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஆண்களாக இருப்பாங்க. ஆண் குழந்தைகளாக இருக்கும், இல்லாட்டி பெண் குழந்தைகளாக இருக்கும். இவங்களுக்கான உருவ ஒற்றுமை அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய இரட்டையர்கள் தான். இந்த தடம் படத்துலையும் பார்க்குறோன்னா, இரட்டையர்களில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் பண்ணியிருப்பார். அந்த குற்றத்தை வந்து எப்படி மாஸ்க் பண்ணுறாங்க, அதை மறைக்கிறாங்க, மூடி மறைக்கிறாங்க இவங்களோட ஒற்றுமையை பயன்படுத்தி அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அறிவியல் பூர்வமாக இந்த மாதிரி உருவ ஒற்றுமை கொண்ட இரட்டையர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து ஒத்துப்போகும், எது எது ஒத்து போகாதுன்னு சொல்லி பார்க்குறோன்னா, முதல்ல ஒத்து போகிற விஷயத்தை பற்றி பார்ப்போமே. ஸோ உருவம் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஎன்ஏ இருக்குது இல்லையா, அதாவது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும், மனிதனோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அப்படின்றது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்க்குறோன்னா, இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு இரட்டையர்களுமே வந்து பார்க்குறோன்னா ஒரே கருவிலிருந்து வந்ததுனால இந்த மாதிரி டிஎன்ஏ அப்படின்றது ரெண்டு பேர்த்துக்கும் அச்சு அசல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டிஎன்ஏ வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்களோட உருவ அமைப்பு வந்து பார்க்கணுன்னா வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் உருவ ஒற்றுமை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதெல்லாம் வந்து வித்தியாசப்படும் அப்படின்னோம்னா, நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசப்படும். அது ரொம்ப நம்ம மைனூட்டாக பார்க்கணும். அதில் முதல் விஷயம் வந்து என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதாவது கைரேகைகள் அப்படின்றது இரட்டையர்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த இரட்டையர்கள் வந்து தாயோட அந்த கர்ப்பப்பைக்குள்ளே வந்து இருக்கும் பொழுது தனித்தனி இடத்துல தானே இருப்பாங்க. அதாவது ஒரே கருப்பைக்குள்ளே வந்து பார்க்குறோன்னா ரெண்டு பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து விரல்களை வந்து மடக்கி வைக்கும் பொழுது ஏற்படுறது தான் அந்த கைரேகை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அதை ரீகால் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து அந்த கைரேகை அப்படின்றது, அதனால தான் இரட்டையர்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் அவங்களோட காது அப்படின்றது வித்தியாசமாக இருக்கும். இப்போயே வந்து பார்க்குறோன்னா, ஒருத்தரோட காது அப்படின்றது ரெண்டு சைடு இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது அப்படின்னா நல்லா மைனூட்டாக பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு காதுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அப்போ காதோட அமைப்பும் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூக்கோட அமைப்பும் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இது எல்லாமே வந்து இந்த மூக்கோட அமைப்பு, காதோட அமைப்புலாம் நம்ம நார்மலாக வெறும் நேக்கடை வெறுங்கண்ணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வச்சோம் அப்படின்னா தான் தெரியும். அதுக்கு அடுத்து இவங்களோட கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா அப்படின்னா விழித்திரை படலம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த விழித்திரை படலத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அப்படின்றது வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்க்குறோம் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் படத்தில் பார்க்கலாம். இதை எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, ஒரு திராட்சையை எடுத்துக்கலாம். ஒரு திராட்சை பழத்தை எடுத்துகிட்டு அதோட தோலை நம்ம உரிச்சிடலாம். உரிச்சிட்டு அந்த திராட்சை பழத்தில் வந்து நம்ம லைட் அடித்து பார்க்குறோம் அப்படின்னா, டார்ச் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதில் உள்ளுக்குள்ளே அந்த நரம்புகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கண்களையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்கள் தான் திராட்சை பழம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு அமைவுகள் தான் வந்து நான் சொல்கிற இந்த கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு அமைவுகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நரம்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்னில் வந்து இருக்கும். எப்படி வந்து ஒரு பாறை மேலே ஒரு செடி வந்து முளைச்சிருக்கு அப்படின்னா அதோட வேர்கள் அப்படின்றது நாலாபுரமும் வந்து சிதறி போயிட்டுருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கண்களில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டினாவில் இருக்கக்கூடிய இந்த இரத்த குழாய்கள் அப்படின்றதும்
வெவ்வேறு மாதிரியான ஒரு வெப் மேக்கிங்காக இருக்கும். ஸோ வித்தியாசமான பேட்டர்னில் இருக்கும். பேட்டர்ன் அப்படின்னா வந்து ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அதாவது ஒரே மாதிரியான பொருள்கள் எந்த இடைவெளியில் எந்த அளவுக்கு சீராக அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் பேட்டர்ன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஒரு புக்ஸை நம்ம அடுக்கி வைக்கிறோமா, வட்டமான வடிவத்தில் வைக்கிறோமா, அல்லது வந்து பார்த்தோன்னா சதுரமாக வைக்கிறோமா, செவ்வகமாக வைக்கிறோமா, இது பேர் தான் வந்து பார்க்குறோன்னா பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரியான இரத்த குழாய்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் வெப் மேக்கிங் அல்லது ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்குது அப்படின்றது தான் இதில் வந்து வித்தியாசப்படும் இந்த ரெட்டினாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வித்தியாசப்படும் அப்படின்னா உடலுடைய வேர்வை அப்படின்றது வித்தியாசப்படும். இதையும் நம்ம வந்து பயோமெட்ரிக்கில் தான் நம்ம வச்சு அளப்போம். மெஷின்ஸ் வச்சு தான் நம்மளால் வந்து அளக்க முடியும் இந்த வேர்வையோட வித்தியாசம் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொருத்தர் என்ன தான் வந்து அவங்க இரட்டையர்களாக இருந்தாலும் அவங்களோட உணவு பழக்கம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வேர்வையில் இருக்கக்கூடிய உப்புக்கள், அதாவது சால்ட் அப்படின்றது வந்து வித்தியாசப்படும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஸ்மெல் அப்படின்றது இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்க்குறோன்னா அவங்களோட நடை, கெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, GAIT, கெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த நடைகள்லேயே வந்து பார்க்குறோன்னா வித்தியாசப்படும். இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறோன்னா நவீன முறையில் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு இரட்டையர்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் அப்படின்னு சொல்கிறதுல பொதுவாக வந்து DNA அப்படின்றது ஒன்றா இருக்கும். பெரிய லெவலில் மேலோட்டமாக பார்க்குறோம் அப்படின்னா உருவம் அப்படின்றது ஒன்றா இருக்கும். இதெல்லாம் வேறையாக இருக்கும் அப்படின்னோம்னா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வேறையாக இருக்கும். ஸோ அதே சமயம் ரெட்டினாவில் இருக்கக்கூடிய பிளட் வெசல் வேறு மாதிரி இருக்கும், வேர்வை ஸ்மெல் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும், காதுகள் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும், மூக்கு அப்படின்றதோட பேட்டர்ன் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும், உடல் அசைவுகள், அதாவது எப்படின்னா நடக்கும் பொழுது அந்த நடை அப்படின்றத டெக்னிக்கலாக வந்து கெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்க்குறோன்னா ஸ்லைட்டாக வந்து வித்தியாசப்படும். ஸோ இதை வச்சே வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இரட்டையர்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் உலகத்தில் நடந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாமே உருவ ஒற்றுமை தான் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பிஹேவியர் வந்து அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்க்குறோன்னா வித்தியாசமான அந்த 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர்த்துக்கும் வித்தியாசமான பிஹேவியர் அப்படின்றது இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப கூலாக சாஃப்டான பர்சனஸாக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து பார்க்குறோன்னா ரொம்ப ஹார்டாக ரொம்ப கோவப்படுற ஒரு பர்சனாலிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த பிஹேவியர் அப்படின்றத தீர்மானிக்கிறதுன்றது இந்த சூழ்நிலை தான். இந்த சூழ்நிலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, ஏன் இந்த இரட்டையர்கள் வந்து இப்படி பிறக்கிறாங்க? ஏன் எல்லாருக்கும் வந்து இரட்டையர்கள் வந்து பிறக்கிறதில்ல? ஒரு சிலர் தான் வந்து பார்க்குறோன்னா இரட்டையர்களாக இருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைவான ஒரு சரியான ஒரு காரணம் இன்னும் வரைக்கும் மருத்துவ உலகம் அப்படின்றது கண்டுபிடிக்கலை. அது ஒரு இயற்கையாகவே இருக்குது. ஏன்னா விடை தெரியாத புதிர்கள் அப்படின்றது இந்த இயற்கையை நிறையவே வந்து வச்சுருக்கு. அதில் இந்த இரட்டையர்களும் ஒன்று. ஒருவேளை அவங்க பிறக்கும்போது இரட்டையர்களாக இருக்காங்க, ஆனால் அவங்களோட உருவ ஒற்றுமை அப்படின்றது இல்லை, 2 பேருமே வந்து வித்தியாசமான முகத்தோடு இருக்காங்க, ஆனால் ஒரே பிரசவத்தில் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அறிவியல் அப்படின்றது 2 தனித்தனி விந்தணுக்கள் வந்து 2 தனித்தனி அண்டாணுக்களோட சேர்ந்து 2 கருமுட்டைகள் வந்து வருது அப்படின்னா அவங்க வந்து இரட்டையர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் உருவ ஒற்றுமை அப்படின்றது இருக்காது. அவங்க வெவ்வேறு பாலினத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். என்னதான் இயற்கையை வந்துட்டு சில விஷயங்களை வந்து ஒன்றா வச்சுருந்தாலும் ஒரே மாதிரி இருந்தாலும் பல விஷயங்கள் வந்து இரட்டையர்களுக்குள்ளேயே வேறுபடுது இல்லையா? ஸோ அப்போ அந்த யூனிக்னஸ் தான் வந்து பார்க்குறோன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒரு இயல்புன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா?